தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கிறோம்? தேவனுக்கு கீழ்ப்படுகிறதிலே, தேவனுடைய வார்த்தை கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதிலே நாம் எப்படி இருக்கிறோம்? பாருங்களேன், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் சந்ததி தலைமுறை தலைமுறையாக இருந்து கொண்டேதான் இருக்கும். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிற நாளெல்லாம் அவருக்கு முன்னாலே சந்ததி நிற்கும் என்று சொன்னார். உன்னை பாதுகாக்கிறவே, உன் சந்ததியை பாதுகாக்கிறவே, உன் சாட்சியை காத்து கர்த்தருக்கு மகிமையாக நாம் கடந்து போகிற போது எல்லா நேரங்களிலும் எல்லா சூழல்களிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் அவன் கீழ்ப்படிந்தான் என்று சாட்சி சொன்னார். இங்கே பார்க்கிறோம், ரேகாவின் குடும்பத்தாரை குறித்து தேவனே சாட்சி சொல்லுகிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு சொல்லுகிறான், தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள்.